Hello teachers, welcome to our channel. Psychology second class பார்க்கலாம். First உளவியலின் வரையறைகள், அதாவது definitions of psychology. First definition, உளவியல் என்பது மனித நடத்தையை விவரிக்கும் அறிவியல் பிரிவு. அதான் உளவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா வுட்வர்த். ரெண்டாவது, மனித நடத்தைகளையும் அனுபவங்களையும் விளக்கும் அறிவியல் பிரிவு தான் உளவியல் அப்படின்னு சொன்னவர் B.F. ஸ்கின்னர். அடுத்தது, மனித நடத்தைகளை பற்றிய ஒரு உளவியல் பிரிவு தான் உளவியல் அப்படின்னு சொன்னது பில்ஸ்பரி. அடுத்தது, நடத்தைகளையும் அறிவுப்புல செயல்பாடுகளையும் விளக்கும் அறிவியல் பிரிவு தான் உளவியல் அப்படின்னு சொன்னது பாரன். மனிதனின் நடத்தை மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும். அதாவது மனிதர்களோட நடத்தையும் மனிதர்களுடைய உறவு முறைகளை பற்றி படிக்கிறது தான் உளவியல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா க்ரோ அண்ட் க்ரோ. அடுத்தது, மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வதே உளவியல் அப்படின்னு சொன்னவர் L.F. போரிங். அடுத்தது, மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் இதெல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் உளவியல் அப்படின்னு சொன்னது வில்லியம் மக்டூக்கல். இந்த டெஃபினிஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னு நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. அடுத்தது, உளவியலின் முறைகள், அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி நிறைய இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ நான் இன்னைக்கு பார்க்கலாம். அகநோக்கு முறை, அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட். அதாவது இன்ட்ரோ இல்லைனா ஸ்பெக்ஷன் ஆர் ஸ்பியர் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்ல இருந்து தான் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. இன்ட்ரோ அப்படிங்கிறதுக்கு உள்ளேங்கிற மீனிங். அடுத்து ஸ்பெக்ஷன் ஆர் ஸ்பியர் அப்படிங்கிறதுக்கு ஆராய்தல் அல்லது பார்த்தல். அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா உள்ளே ஆராய்தல், அதாவது நம்மளோட மனசை ஆராய்ந்து பார்க்குறது. அடுத்தது, அகநோக்கு முறைக்கு வேறு பேர் இருக்குது. என்னென்னா தற்சோதனை முறை, சுய உற்றுநோக்கல் முறை. இந்த முறை மிகவும் பழமையான முறை, அதாவது பண்டைய முறைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இதில் ஆய்வுக்களம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா நம்மளோட மனசை தான் ஆய்வுக்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மனம் அறிவுசார் இயக்கமுடையது, அதாவது நம்மளுடைய மனம் அறிவு சார்ந்து தான் இயங்குது அப்படின்னு சொன்னவர் E.P. டிச்னர். இவர் தான் இந்த முறையை பிரபலமாக்கினார். அடுத்தது, உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் இந்த முறையை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், விலங்குகள், இந்த 3 பர்சனுக்கும் இந்த முறையை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டீச்சர்ஸ், இந்த டெஃபினிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.